எபிசோட் 1. எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஜாப்பனீஸ் மக்கள் பொதுவாகவே ரொம்ப வருஷம் உயிர் வாழ்றதுக்கு பேர் போனவங்க நீங்க நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி நீண்ட ஆரோக்கியமான அதே சமயம் சந்தோஷமான வாழ்க்கையும் வாழ அவங்க பயன்படுத்த யுக்தி ஒன்று இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? வாழ்க்கையில 3 விஷயங்கள் மிக முக்கியம்: நீண்ட ஆயுள், வாழ்க்கை தேடல், ஆழ்ந்த ஆனந்தம். முக்கியங்கிறத விட இந்த 3 விஷயங்களை தான் எல்லாரும் அவங்க வாழ்க்கையில எதிர்பார்க்கிறாங்க. இந்த 3ஓட அடித்தளமும் ஒரே இடத்துல இருந்து தான் வருதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? எஸ், அதுதான் இக்கிகை. இக்கிகைங்கிற இந்த ஜாப்பனீஸ் கான்செப்ட் உங்களுக்கு வாழ்க்கையை சந்தோஷமா வாழ தேவையான ஒரு முக்கியமான காரணத்தை கொடுக்கும், ஒரு குறிக்கோளை கொடுக்கும். அதுவே உங்களோட ஆயுள் அதிகரிக்கும். உங்களோட இக்கிகையை கண்டுபிடிச்சு சில ஹெல்த் டிப்ஸ் ஃபாலோ பண்ணா நீங்களும் இக்கிகை கொடுக்கிற எல்லா பலனையும் அனுபவிக்கலாம். அது மட்டும் இல்ல, உங்க நண்பர்கள் உங்களுக்கு எவ்வளவு முக்கியம், பாட்டு பாடுறது உங்களை எப்படி இளமையா வச்சுக்குதுன்னு இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நீங்க கேட்க போற கான்செப்ட் இக்கிகை. தொடர்ந்து கேளுங்க, உங்களோட வாழ்க்கையை மாத்துங்க. எபிசோட் 2. நீண்ட ஆயுள் காலத்தோட ரகசியம் ஆழமான லட்சியம் தான். உங்களுக்கு நிம்மதியா ஆரோக்கியமா ரொம்ப நாள் வாழணும்னு ஆர்வம் இருக்கா? தப்பு இல்ல, யாருக்கு தான் இருக்காது. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கான ரகசியம் ஒருவேளை ஓகினாவா தீவுகளை கண்டுபிடிக்கப்படலாம். இந்த பெயரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இதுக்கப்புறம் இதை கொஞ்சம் அடிக்கடி கேட்க போறீங்க. ஓகினாவாங்கிறது தெற்கு ஜப்பான்ல இருக்கிற ஒரு குட்டி தீவு. இந்த தீவுல தான் உலகத்திலேயே அதிகமான மக்கள் 100 வயசையும் தாண்டி வாழ்ந்து வராங்க. இந்த தீவு தான் கெதின்னு வாழ்ந்து வர மக்கள் கிட்ட ஒரு ரகசியம் இருக்கு. அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டா 100 வருஷம் தாண்டியும் எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த ரகசியம் தான் இக்கிகை. இக்கிகைன்னு சொன்னா வாழ்றதுக்கான காரணம்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா எந்த ஒரு விஷயத்திலையும் ப்ரொஃபஷனலா நடந்துக்கிறதுக்கு மனசுக்கு தேவைப்படுற உந்துதல்னு கூட சொல்லலாம். இந்த இக்கிகை 4 வெவ்வேறு தனிமத்தால் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த 4 தனிமத்தை பத்தி விளக்கும் போது இக்கிகைனா என்னங்கிறது உங்களுக்கு இன்னும் நல்லா புரிய வரலாம். இந்த 4 தனிமங்கள் என்னன்னா, நீங்க ஆர்வத்தோடையும் காதலோடையும் செய்ய ஆசைப்படுற விஷயம் என்னது, நீங்க உங்களோட கை தேர்ந்த விஷயமா பாக்குறது என்னது, நீங்க என்ன தொழில் செய்யறது மூலமா உங்க வாழ்க்கையை நடத்த முடியும், உங்ககிட்ட இருந்து இந்த உலகத்துக்கு என்ன தேவைப்படுது, இந்த 4 விஷயமும் உங்களுக்கு என்னதுன்னு நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இந்த 4ஐ ஒண்ணு சேர்க்கிற ஒரு வாழ்க்கை முறையை உங்களால கண்டுபிடிக்க முடியும். அதை நீங்க உங்களோட இக்கிகைன்னு நீங்க தாராளமா சொல்லலாம். பல ஜப்பானியர்கள் இக்கிகை மேல மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதன்படி வாழ்றதுதான் அவங்களோட பிறவி பயணம்னு கூட நம்புறாங்க. என்னதான் ஒரு சில பேர் அவங்க இக்கிகையை சீக்கிரமா கண்டுபிடிச்சாலும் எல்லாருக்கும் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு சில பேருக்கு அவங்களோட இக்கிகையை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். அதுல எந்தவித தப்பும் இல்ல. சொல்ல போனா நீங்க காலையில கண் முழிக்கிறதுக்கு ஆசைப்படுற காரணம் தான் எப்பவும் உங்களோட இக்கிகையா இருக்கும். காலங்காத்தால கண் முழிக்கிறது எப்படி சில பேருக்கு ஆரம்பத்துல கஷ்டமா இருக்குதோ, அதே மாதிரி இக்கிகையை கண்டுபிடிக்கிறதுக்கும் சில பேருக்கு ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும். இதனாலதான் ஓகினாவா நகரத்து மக்கள் அவங்களோட தினசரி வேலையில கை தேர்ந்தவங்களாவும் ரொம்ப கவனமானவங்களாவும் இருக்காங்க. உதாரணத்துக்கு ஓகினாவால இருக்கிற பெயிண்ட் பிரஷ் ஃபேக்டரியில இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கிற குக்கு பைட்டோட எழுத்தாளர்கள் கைத்திறன் கொண்ட ஒரு பெண்மணியை சந்திச்சாங்க. அந்த பெண்மணி அவர் வாழ்க்கையோட கிட்டத்தட்ட எல்லா மணித்துளிகளையும் ஒரு பிரஷோட முன்பாகத்தில் இருக்க வேண்டிய முடிகளை ஒன்னா ஒட்ட வைக்கிறதான் கழிச்சிருக்காங்க. இவங்க அவரை சந்திக்கிற நேரத்துல தான் அந்த பெண்மணி அவரோட வேலையில கை தேர்ந்தவராகவும் அசாத்தியமான அளவுக்கு பெர்ஃபெக்டாவும் இருக்கிறாங்க. அவரோட வேலை நுட்பமும் அதனோட சாமர்த்தியமும் யாரா இருந்தாலும் அவங்களை அசர வைக்கும். நீண்ட நாள் வாழ்க்கைக்கு அஸ்திவாரமே இக்கிகை தான். உங்களோட வேலை தான் உங்களோட இக்கிகையா இருந்தா அதுல இருந்து நீங்க ரிட்டர்ட் ஆக மாட்டீங்க. உங்களோட பொழுதுபோக்கு தான் உங்க இக்கிகையா இருந்தா அது உங்க வாழ்க்கைக்கு சந்தோஷத்தையும் அர்த்தத்தையும் கொண்டு வரும். உங்க இக்கிகை உங்களோடது, அதை நீங்க கண்டுபிடிக்காம விடாதீங்க. ஓகினாவா நகரத்து மக்கள் இந்த விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு தான் வாழ்க்கையை நடத்துறாங்க. அதனோட விளைவாதான் அவங்க கடைசி காலத்திலையும் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க ரிட்டையர் ஆகியே ஆகணும்னு கட்டாயப்படுத்தப்பட்டாலும் கார்டனிங் பண்றது, வாக்கிங் போறதுக்கு போக அவங்களோட சமூகத்துக்காக ஏதாவது அவங்களால முடிஞ்சதை பண்றதை நிறுத்தவே மாட்டாங்க. இப்படிப்பட்ட அர்ப்பணிப்புக்கு கண்டிப்பா பலன் இல்லாம இல்ல. மருத்துவ ரீதியான படிப்புகள் இந்த ஓகினாவா நகரத்து மக்கள் மேல நடத்தப்பட்ட போது ஆச்சரியப்படும் அளவுக்கு இதய நோயும் பைத்தியக்கார மனநிலையும் இந்த மக்களிடத்துல கம்மியா இருந்ததா கண்டுபிடிச்சாங்க. இது உங்களோட மனசு ஒரு விஷயத்துல ஈடுபாடோட இருந்தா உங்க வயசு எப்படி கூடிக்கிட்டே போகுதுன்னு கேட்க போறீங்க. எபிசோட் 3. சுறுசுறுப்பான மனசும் கம்மியான ஸ்ட்ரெஸ்ஸும் தான் நீண்ட நாள் வாழ்க்கைக்கு வழிவகுக்குது. ஆரோக்கியமான மைண்டும் உடம்பும் தான் நல்ல மேன்மையா வயசாகிறதுக்கு அத்தியாவசியமானதுன்னு ஊர்ல எந்த ஒரு டாக்டர் கேட்டாலும் சொல்லுவாங்க. ஆரோக்கியமான மனசை பத்தி யாரும் கவலைப்படுறதில்ல. நீண்ட ஆயுட்காலத்துக்கு தேவைப்படுற 2 முக்கியமான விஷயத்துல ஒரு விஷயத்து மேல மட்டும் அக்கறை காட்டிட்டு இன்னொரு விஷயத்த அப்படியே தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப அவமானமான விஷயம். எப்படி ஒரே இடத்துல உட்காந்து இருக்கிற வாழ்க்கை முறை உங்க உடம்புக்கும் எமோஷன்ஸ்க்கும் எதிராக வேலை செய்யுதோ, அதே மாதிரி மூளைக்கு தேவையான வேலைப்பாடுகள் இல்லைன்னா மூளையோட நரம்புகள் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு கொண்டு கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ற செயல்பாடுகள் செய்யறதுக்கான வலுவை இழந்து போயிடும். நரம்பியல் விஞ்ஞானியான சொலாமோ ரெட்ஸ்னிட்ஸ் வாதாடுற விஷயம் என்னன்னா, மூத்த குடிமக்களா இருக்கிறவங்களோட மூளை குழந்தை போல பிளெக்சிபிளா இல்லாம போறதுக்கு காரணம் அவங்க ஒரே மாதிரியான பேட்டர்ன்லையும் பழக்க வழக்கத்திலையும் வாழ்றது தானா. புது புது செயல்கள் செய்ய உந்துதல் இல்லாம போகும்போது மூளையோட பிளெக்சிபிலிட்டி படிப்படியா குறைஞ்சிருக்கும். அதனால எப்படி உங்க மூளைக்கு ஒரு ஒர்க் அவுட் கொடுப்பீங்க? ரொம்ப யோசிக்காதீங்க. உண்மையை சொல்ல போனா அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். செஸ் போர்டோ கார்ட்ஸோ இல்ல மூளைக்கு அதிகமா வேலை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விளையாட்டா இருந்தாலும் சரி, அதை நீங்க விளையாடுனாலே போதும். அதை விட சிம்பிளான பெட்டரான வழி என்னதுன்னா, வீட்டுல இருந்து வெளியே வந்து மற்ற மனிதர்களை சந்திச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பழகிறது தான். இதுதான் நீங்க மூளைக்கு தரக்கூடிய மிகப்பெரிய எக்ஸசைஸ். நீண்ட நாள் சந்தோஷமா வாழ்றதுக்கு இன்னொரு சீக்ரெட் ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா நிறைய அறிவியல் ஆய்வுகள்ல ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனாலதான் இப்ப வாழ்ற மக்கள் எல்லாரும் சீக்கிரமா வயசாதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஸ்ட்ரெஸ் உங்க உடம்பு மட்டும் பாதிக்கல, உங்க மனசையும் சேர்த்து பாதிக்குது. உதாரணத்துக்கு
ஹேடல்பர்க் யூனிவர்சிட்டியில ஒரு ஆய்வு பண்ணாங்க. பொதுவா ரொம்ப கஷ்டமா இருக்கிற வேலைகளோட இன்டர்வியூல கேட்கப்படுற கேள்விகள்ல ஒரு யங் டாக்டர் கேட்டாங்க. கூடவே ரொம்ப கஷ்டமான காம்ப்ளெக்ஸான மேத்ஸ் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண சொன்னாங்க. இன்டர்வியூலாம் முடிஞ்ச அப்புறமா அவரோட பிளட் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இன்டர்வியூனால அவருக்கு ஏற்பட்ட ஸ்ட்ரெஸ் அவர் உடம்புல நிறைய ஆன்டிபாடிஸை உருவாக்கி இருக்கு. பொதுவா ஒரு வைரஸோ இல்ல பாக்டீரியாவோ நம்ம உடம்புல வந்துச்சுன்னா நம்மளோட எதிர்ப்பு சக்தி ஆன்டிபாடிஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணும். இந்த ஆன்டிபாடிஸோட வேலையே அந்த வைரஸையும் பாக்டீரியாவையும் அட்டாக் பண்றது தான். ஆனா அப்படி அட்டாக் பண்றப்போ சில நேரங்கள்ல நம்ம உடம்புல இருக்கிற சில ஹெல்த்தியான செல்ஸ்களும் அழிஞ்சு போயிடும். இதுதான் நம்மள ரொம்ப சீக்கிரமா வயசாக வைக்குது. அதனால உங்க ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க குறைச்சாலே போதும், பல வருஷங்கள் சந்தோஷமா வாழலாம். உடனே எப்படிப்பா ஸ்ட்ரெஸ் அவ்வளோ ஈஸியாக குறைக்கிறதுன்னு யோசிக்காதீங்க. அதுக்கு பல வழிகள் இருக்கு. மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. உங்களை எந்தெந்த விஷயங்கள்லாம் சாந்தப்படுத்துமோ அதெல்லாம் பண்ணுங்க. உங்களோட உடம்பையும் மனசையும் எப்பவும் கவனிச்சுக்கோங்க. ஆனா இதெல்லாம் சும்மா ஒரு நாள் 2 நாள் பண்ணா பலன் கிடைச்சிடாது. இதெல்லாம் லாங் டர்ம்ல நீங்க பண்ணா மட்டுமே அதோட முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும். அதோட பலன்களையும் முழுசா அனுபவிக்க முடியும். சரி, நீங்க ஏற்கனவே பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க, ஒரு டோட்டல் பிரேக்டவுன் ஆகிற நிலைமையில தான் இருக்கீங்க. அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னு அடுத்த எபிசோட்ல பாருங்க. எபிசோட் 4. ஜப்பானியர்களோட தீவிரமான தெரப்பி ஒன்று இருக்கு. அது அவங்க மொரிட்டா தெரப்பின்னு சொல்றாங்க. இது மக்கள் ஸ்ட்ரெஸ்ல இருந்து விடுபட பெரிய அளவுல உதவி செய்யுது. பதட்டம், மன அழுத்தம், அடக்க முடியாத ஆத்திரம்லாம் இந்த நவீன வாழ்க்கையில வர வர ரொம்ப சகஜமாயிட்டே வருது. மற்ற சில விஷயங்கள்ல ஜப்பான் விதிவிலக்கா இருக்கிற மாதிரி இந்த விஷயத்துல ஒண்ணு விதிவிலக்கா இல்ல. சொல்ல போனா ஜப்பான்ல வேலை பார்க்கறது ரொம்ப தீவிரமான ஒரு விஷயம். ஆனா ஜப்பான் கிட்ட இருக்கிற ஒரு ரகசிய கருவி மற்ற எந்த நாட்டிலயுமே கிடையாது. அதுதான் மொரிட்டோ தெரப்பி. அது அவங்கள ஸ்ட்ரெஸ்ல இருந்து விடுவிக்குது. இந்த வித்தையை கண்டுபிடிச்சவரோட பேரு ஷோமா மொரிட்டோ. இவர் புத்தர் மேல மிகுந்த பக்தி கொண்ட மனநல மருத்துவர். இந்த தெரப்பி ஆரம்பத்துல ரொம்ப நேரம் வரக்கூடிய பதத்துல இருந்தும் மன வரப்புறுத்தலையும் எதிலாவது ஆட்கொள்ளப்படுவதால இருந்து மக்களை விடுவிக்கிறது தான் கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் தான் இது மன அழுத்தத்தையும் அடக்க முடியாத ஆத்திரத்தையும் கூட உடனடியா சரி செஞ்சிரும்னு தெரிய வந்தது. சில மேற்கத்திய தெரப்பிகள் மாதிரி சிந்தனைகளை மட்டும் கவனிச்சு நல்ல விதமா மாத்துறது மூலியமா உணர்ச்சிகளையும் செயல்களையும் ஆதிக்கம் செலுத்துற மாதிரி இல்லாம அதுக்கு அப்படி ஆப்போசிட்டா இருக்கிறது தான் மொரிட்டோ தெரப்பி. மொரிட்டோ தெரப்பியை பொறுத்த வரைக்கும் பேஷன்ஸோட வேலையை அவங்க உணர்ச்சிகளை கவனிச்சு அதை முழு மனதோட இருக்கிற மாதிரியே ஏத்துக்கிறது தான். இதை பண்ணாதான் அவங்க குறிப்பிட்ட செயல்கள் மூலமா புது நல்ல எமோஷன்ஸ் உருவாக்கி பழைய மோசமான எமோஷன்ஸ் இருக்கிற இடத்துல அதை மாத்தி வைக்க முடியும். இந்த தெரப்பில மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்கு. அதுல முதல் ஸ்டேஜ் முழுக்க டோட்டல் ரெஸ்ட் தான். ஒரு வாரத்துக்கு பேஷண்ட் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம பெட்லயே படுத்து கிடக்கணும். அவங்க எந்த மீடியாவும் பார்க்க கூடாது, அவங்களை யாரும் பார்க்க வரக்கூடாது, ஏன் அவங்க யாருக்கிட்டையும் பேசக்கூட கூடாது. அவங்க மனித உருவத்துல சந்திக்கிற ஒரே ஆளு அவரோட மனநல மருத்துவர் மட்டும்தான். இந்த ஸ்டேஜ்ல தான் பேஷண்ட் அவங்களோட எமோஷன்ஸ் என்னென்னலாம் வந்து போகுது, எப்படிலாம் வந்து போகுதுன்னு சும்மா கவனிச்சுட்டே இருப்பாங்க. 2வது கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும்னா, பேஷண்ட் எந்தெந்த செயல்களை திரும்ப செய்யறாங்களோ அதை அவங்களோட தினசரி வழக்கமா சேர்த்து வச்சுக்கிடுவாரு. இது டைரியில எழுதுறது, நடந்து போறது, மூச்சு பயிற்சி பண்றது, இப்படி நேரங்களும் பார்க்காம சேர்க்கிற எல்லா செயலும் இதில் அடங்கும். இதோட 3வது ஸ்டேஜ்ல இந்த செயல்கள் ரொம்ப உடல் ரீதியா தீவிரமடைறது மட்டும் இல்லாம கிரியேட்டிவாகவும் தீவிரமடைய தொடங்குது. இதுல மரம் வெட்டுறது, பெயிண்டிங் அடிக்கிறது கூட அடங்கும். இந்த மாதிரி தொடர்ச்சியான செயல்பாடுகள் பேஷண்ட்டுக்கு புது வகையான எமோஷன்ஸ் உருவாக்கும். அவர் இதனால சந்தோஷப்படவும் பெருந்தன்மையோட இதுல ஈடுபடவும் ஆரம்பிக்கிறாரு. கடைசியா இந்த 3 ஸ்டேஜ்லயும் முழுசா செஞ்சு முடிச்ச பிறகு பேஷண்ட் 4வது ஸ்டேஜுக்கு தயாரா இருக்காரு. இந்த ஸ்டேஜ்லயும் மறுபடியும் எப்படி இதே உலகத்துக்குள்ள புதுவித அமைதியோடையும் ஆழமான நோக்கத்தோடையும் நுழைறதுன்னு இருக்கும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாம அதிகப்படியான ரெஸ்ட்டும் ஸ்பேஸும் மனுஷனுக்கு ஒரு சில சமயத்துல கண்டிப்பா தேவைப்படுது. ஆனா ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களோட கவனத்தெல்லாம் ஒரு இடத்துல குவிக்க வேண்டிய தேவை உங்களுக்கு ஏற்படும். இந்த நிலையில இக்கிகை மறுபடியும் நம்ம வாழ்க்கைக்குள்ள வருது. அது எப்படி வருது என்பதை பத்தி அடுத்த எபிசோட்ல தொடர்ந்து கேளுங்க. எபிசோட் 5. உங்களை இளமையா வச்சிருக்கக்கூடிய செயல்களில் மூழ்கி இருங்க. இப்போ உங்களுக்கு ஸ்கேட் போர்ட் பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. உலகத்துல அந்த ஒரு விஷயத்துக்காக எப்போ உங்களை கூப்பிட்டாலும் நீங்க தயாரா இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஸ்கேட் போர்ட் பண்ணும்போது உங்களே மறந்து எதை பத்தியும் கவலை இல்லாம முழு சந்தோஷத்தோட இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஸ்கேட் போர்ட் பண்ணாத வாழ்க்கையே வேஸ்ட்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்கு. அந்த நல்ல விஷயம் ஸ்கேட் போர்ட்ல விளையாட தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் கிடையாது. இவ்வளவு காதலோட எந்த ஒரு விஷயத்தை செய்யறவராக இருந்தாலும் உங்களுக்கு அது நல்ல விஷயம் தான். இந்த மாதிரி செயல்கள் ஈடுபடும் போது அது நிஜமாவே உங்களோட வாழ்நாளை அதிகமாக்கும். இந்த மாதிரி ஒரு ஃப்ளோவை நீங்க அடையும் போது அது நீங்க இளமையா இருக்கிறதுக்கு உதவி பண்ணும். இந்த இடத்துல ஃப்ளோன்னு நான் சொல்றது ஒண்ணும் இல்ல, மனோதத்துவவாதி மிகாய் சிகண்டிமிகாயால 1970களில் உருவாக்கின வார்த்தை தான் ஃப்ளோ. நேரம் போகிறதே தெரியாம செம்மையா என்ஜாய் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா எந்த ஒரு விஷயமும் கவனத்தை திசை திருப்பவே முடியாத அளவுக்கு ஒரு செயலை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிற மனநிலைக்கு அவர் வச்ச பேர் தான் ஃப்ளோ. இந்த மாதிரி உங்களை உணர வைக்கிற செயல்களை தேடி போறது தான் உங்க வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷப்படுத்துறதோட உங்களோட வாழ்நாளையும் நீடிக்கும். அதனாலதான் இந்த மாதிரி அனுபவங்களை தேடிப்போங்க. பொதுவா சுகம்னு சொல்லப்படுறதுக்கு அடையாளமா இருக்கிற போதைப் பொருட்களோ பொழுதுபோக்கு காட்சிகளோ உடம்புக்கு தேவைப்படாத வகையில சாப்பிட்றதோ சுகமே கிடையாது. இதெல்லாம் பெரும்பாலும் மக்கள் போர் அடிக்கக்கூடாதுன்னு தான் செய்யறாங்க. அதுல சோம்பேறித்தனம் மேல ஆசையும் கூட்டு சேர்ந்துருக்குது. ஃப்ளோ பல வகையான மனிதர்களிடத்திலும் கலாச்சாரங்களிலும் பரவிதான் கிடக்குது. அதன் விளைவாக தான் செஸ் வீரர்களும் இன்ஜினியர்களும் பெயிண்டர்ஸும் அவங்க ஃப்ளோவா இருக்கிறதா உணர்றாங்க. ஆனா அதையும் தாண்டி பார்த்தா அது உங்களை ஒரு விஷயத்த மட்டும் குறிப்பிட்ட சில நேரத்துக்கு முழுசா கவனிக்க வைக்கிறதுனால தான் அது உங்க மனசுக்கும் ரொம்ப நல்லது.
ஒரு சரியான உலகத்துல உங்களோட இக்கிகை, அதாவது உங்க வாழ்க்கையோட முதல் முக்கியத்துவமான வேலை உங்களை ரெகுலரா இந்த ஃப்ளோ உணர வைக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களோட பொழுதுபோக்குகளாவது உங்களை ஃப்ளோல இருக்க வைக்கணும். இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, இந்த ஃப்ளோவை நீங்க அனுபவிக்கிறதுக்கு அதனோட கடினத்தன்மையை நீங்க சரியான அளவில் தேர்ந்தெடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்க ரொம்ப சுலபமான ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும், அடுத்த வேலையை பார்க்க போயிருவீங்க. அதுவே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்தை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதுல நிறைய தடங்கள் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு அதை பண்ணாம விட்டுடுவீங்க. அதனால நீங்க எந்த அளவில் இருக்கிறீங்களோ அந்த அளவிலே ஆரம்பிங்க. உதாரணத்துக்கு நீங்க புதுசா ஒரு மொழியை கத்துக்க முடிவு எடுக்கிறீங்கன்னா ஒரு அடிப்படையான விஷயம் அதே சமயம் உங்களுக்கு சவாலாகவும் இருக்கிற மாதிரி ஒன்று தேர்ந்தெடுத்து செய்ய ஆரம்பிங்க. இல்லைன்னா இப்போ உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு திறமையான விஷயம் இருக்கு, அது ஆரம்பத்தில் சவாலாக இருந்தாலும் இப்போ நீங்க அதை கரைச்சி குடிச்சவரை மாறி இருந்தீங்கன்னா கூட அதே விஷயத்தை திரும்ப பண்ணணும்னு நினைச்சா கூட போர் அடிக்கும். ஆனா அதுதான் உங்களுக்கு பிடிச்ச விஷயமாச்சு. அதனால இந்த தடவை அதுக்கு சம்பந்தப்பட்டதிலே புதுசா ஒரு விஷயத்தை பழகிறதுக்கான சரியான விஷயத்தை தேர்ந்தெடுங்க. இப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராமிங் தெரியும்னு வச்சுக்கோங்க. புதுசா ஒரு கோடிங் லாங்குவேஜ் கத்துக்கிறது மூலமா உங்களோட அறிவுத்திறனோட வரைமுறை அதிகப்படுத்துறதோட இதே மாதிரி புது புது விஷயங்களோட உங்களை ஈடுபடுத்துறதுனால நீங்க மறுபடியும் ஃப்ளோவை ரொம்ப சுலபமாக கண்டுபிடிப்பீங்க. எபிசோட் 6. நம்மளோட முதியவர்கள் நீண்ட காலம் வாழ்றதுக்கு ஒரு சில சிம்பிளான விஷயங்களை பரிந்துரைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்னதெல்லாம் வச்சு நீங்க எந்தெந்த பழக்கங்கள் நீண்ட ஆயுள் தரும்னு ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனாலும் கடைசியில 100 வருஷம் எப்படி வாழணும்னு 100 வருஷம் வாழ்ந்தவங்களை தவிர வேற யாருக்கு தான் தெரியும். அதனால ஓகினாவா நகரத்துல உள்ள மக்கள்ல 100 வருஷம் தாண்டி வாழ்றவங்க கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இந்த பாட்டி தாத்தாங்க பரிந்துரைக்கிற ஃபர்ஸ்ட் விஷயமே என்னன்னா, முடிஞ்ச அளவு எதை பத்தியும் கவலைப்படாம மற்றவங்களை தயக்கமே இல்லாம கிரீட் பண்ணுங்க. உங்களுக்கு அவங்கள தெரிஞ்சிருந்தாலும் சரி தெரியலனாலும் சரி திறந்த மனசோட சிரிச்சு கிரீட் பண்ணுங்க. அப்படி பண்றதால நீங்க நீண்ட கால நல்ல நண்பர்களை நிறைய பேரை சேகரிப்பீங்க. அப்புறம் உங்களோட பேர குழந்தைகள் எல்லாம் உங்களை வந்து பாக்குறதுக்கு ஆசைப்படுவாங்க. இதுவே உங்களுக்கு இளமையா இருக்கிறதுக்கு தேவையான உந்துதலை கொடுத்துரும். இதுக்கு அடுத்து இந்த தாத்தா பாட்டிகள் சொல்றது என்னன்னா, உங்களால மாற்ற முடியாத விஷயத்தை நினைச்சு கவலைப்படுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் தான் உங்களுக்கு அதிகமா வரும். உதாரணமா, நீங்க வெற்றிகரமானவரா உங்க வாழ்க்கையில இல்ல, நீங்க நினைச்ச விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு நடக்கல அப்படின்னு நீங்க கவலைப்பட்டு இருக்கலாம். செஞ்சுரி அடிச்ச தாத்தா பாட்டிகள் எல்லாம் உங்களுக்கு பண்ற அட்வைஸ் என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் நீங்க நினைக்கிறத விட உங்ககிட்ட நிறைய இருக்குன்னு. ஆனா இந்த தாத்தா பாட்டிகளும் கவலைப்படாத கண்ணான்னு நம்ம கிட்ட பாசமா சொல்றது மட்டும் இல்லாம நல்ல பழக்கங்களை நல்லா பழகிக்கோங்க செல்லங்களான்னு அக்கறையாவும் சொல்றாங்க. உதாரணமா, தினசரி காலையில எந்திக்கிறதுங்கிறது சாதாரணமா நடக்காது. அது பழக தான் வரும். பல வருஷம் தொடர்ச்சியா பண்ணா அதுக்கப்புறம் அலாரம் துணை இல்லாம அதுக்கப்புறம் அலாரம் துணை எதுவுமே இல்லாமையே ஆட்டோமேட்டிக்கா எந்திரிக்கலாம். அதையும் தாண்டி சீக்கிரமா எந்திக்கிறது காலையில ஆசைப்பட்ட மாதிரி டீ சாப்பிட்டு வீடு கிளீன் பண்ணிட்டு தோட்டத்துல டைம் பாஸ் பண்றதுக்கு தேவையான அமைதியான சில மணி நேரங்களை எக்ஸ்ட்ராவே நமக்கு கொடுக்குது. கடைசியா சொன்ன அந்த தோட்டம் பற்றிய விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஓகினாவால இருக்கிற தாத்தா பாட்டிகள் அவங்க சதம் அடிச்சதுக்கு முக்கியமான காரணமே அவங்களே சொந்தமா காய்கறிகள் வளர்த்து அதையே சமைச்சு சாப்பிடுறதா நம்ம நம்புறாங்க. யோசிச்சு பார்த்தா அது உண்மைதானும் தோணுது. நம்ம தோட்டத்துல வளர்த்து நம்மளே சாப்பிட்றத விட சத்தான விஷயம் வேற என்னவா இருக்க முடியும்? கடைசியா ஒரு வேளை 100 வருஷம் வாழ்றதுக்கு முக்கியமான பழக்கம் என்னவா இருக்கும்னா, நண்பர்களோட சந்தோஷமா பழகி அந்த பழக்கத்துல பல நாள் தக்க வைக்கிறது தான். இது தெரிஞ்சதுனாலதான் ஓகினாவா நகரத்துல இருக்க மக்கள் அவங்க சுத்தி உள்ள எல்லாரோடவும் தினமும் சந்தோஷமா அரட்டை அடிச்சது நேரத்தை போக்குறாங்க. எபிசோட் 7. ஓகினாவன் டயட்டுங்கிறது பலதரப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஜாப்பனீஸ் டயட் என்னவா இருக்கும்னு எல்லாரும் ரொம்ப காலமாவே கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ இருந்து கவனிக்க ஆரம்பிச்சாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, எப்போ இருந்து ஜப்பான் அதிக ஆயுட்காலம் உள்ள நாடா பார்க்கப்பட்டதோ அப்போ இருந்து எல்லாரும் ஜப்பானோட ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாயிட்டாங்க. ஓகினாவா பிரதேசத்துல வாழ்ற மக்கள் இன்னும் அதிக நாட்கள் வாழ்றாங்களே, இதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் மக்காட்டோ சுசுகின்னு ஒரு ருக்கிஸ் யூனிவர்சிட்டியில தேர்ச்சி பெற்ற ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு ஓகினாவா போய் பல வகையான ஆராய்ச்சியில ஈடுபட்டாரு. 1970களோட ஆரம்ப கட்டத்துல நடந்த இந்த ஆராய்ச்சிகள்ல கண்டுபிடிக்கப்பட்டது என்னதுன்னா, முதல்ல ஓகினாவன் டயட் யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பலதரப்பட்ட வகையில இருக்குது. சொன்னா நம்ப மாட்டீங்க, இந்த தீவுல வாழ்ற மக்கள் 206 வகையான உணவுகளை உட்கொள்றத வழக்கமா வச்சிருக்காங்க. இதுல தாவர விதைகளும் பட்டைகளும் இலைகளும் சேர்த்து தான் சொல்லியிருக்கேன். உதாரணத்துக்கு அவங்க ஒரு நாளைக்கு காய்கறி பழங்கள்லயே 5 வகையான பாகமா பிரிச்சு சாப்பிடுறாங்க. அவங்களுக்குள்ள விளையாட்டான ஒரு விதிமுறை இருக்கு. எப்படி நம்ம ஊர்ல அறுசுவையும் அனுபவிக்கிற மாதிரி சாப்பிடணும்னு சொல்றாங்களோ அதே மாதிரி அவங்க ஊர்ல வானவில்லோட 7 கலரும் பிளேட்ல தெரியுற மாதிரி வகை வகையா எடுத்து வச்சு சாப்பிடணும்னு சொல்றாங்க. நல்ல வேலை ஓகினாவன் ஸ்டைட்ல வெரைட்டியாவது இருக்கு. அப்படி இல்லைன்னா வெறும் பிளைனா தான் நம்ம நாக்குக்கு இருந்திருக்கும். அவங்க அடிப்படையாகவே தானிய பொருட்களா அரிசியும் நூடுல்ஸும் தான் சாப்பிட்றாங்க. இது போக சுகர் சால்ட்னா ரொம்ப விருப்பப்பட்டு சேர்த்துக்க மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும், உலகத்தோட ஒப்பிட்டு பார்த்தா ஜாப்பனீஸ் ரொம்ப ஆரோக்கியமான சாப்பாட்டு வழிமுறையை தான் ஏற்கனவே ஃபாலோ பண்றாங்க. ஆனா இந்த ஓகினாவன்ஸ் ஜாப்பனீஸ் ஸ்டேட்ல இருக்கிறத விட 60% சுகரும் 50% சால்ட்டும் கம்மியாக தான் சேர்க்கிறாங்க. விதவிதமா சாப்பிட்றது எப்படி ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி கம்மியா சாப்பிட்றதும் ரொம்ப முக்கியம். கம்மியா எப்படி சாப்பிடணும்? ஓகினாவன்ஸ் கிட்ட கேட்டபோது அவங்க சொன்னது என்னன்னா, வயிறு முட்டை சாப்பிடாம எப்பவும் வயிறு நிறையிற மாதிரி ஃபீல் பண்ணும்போதே சாப்பிட்றதை நிறுத்திட்டா போதும். உதாரணமா சொல்லணும்னா, இப்போ உங்களுக்கு 5 தோசைக்கு மேல சாப்பிட முடியாதுன்னு தோணுச்சுன்னா 4 தோசையோட நிப்பாட்டிக்கோங்க. உங்க வயிறு எப்பவும் 80% நிறைஞ்சா போதும். இந்த கான்செப்டுக்கு ஜாப்பனீஸ் மொழியில ஒரு வார்த்தையே இருக்கு.
அதுக்கு பேர் தான் ஹரஹச்சிபு. அதை அடையிறதுக்கான சிம்பிள் வழி என்னன்னா, ஒன்று நீங்கள் குறைஞ்ச அளவு சாப்பிடணும், இல்லைன்னா டெசர்ட் சாப்பிட்றத தவிர்க்கணும். கடைசியாக சொன்னதை பழகிறதுக்கு சுலவான வழியாக ஓகினாவன்ஸ் பார்க்குறது சின்ன தட்டில் சாப்பிட்றது தான். ஒரு சின்ன தட்டு எடுத்து அதுலேயே கொஞ்சம் சாதம், கொஞ்சம் காய்கறி, அப்புறம் மிசோ சூப், அது போக பீன்ஸ் வகைகள் மாதிரி எதுனா கொஞ்சம் ஸ்நாக்ஸ், இதெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்றாங்க. எபிசோட் 8. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ங்கிறது ஒரு வகையான தாதுப்பொருள். இது உடலில் இருக்கிற செல்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் பாதுகாக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக நிறைஞ்சிருக்க உணவு வகைகள் தான் புத்துணர்ச்சிக்கும் நீண்ட ஆயுளுக்கும் முக்கியமானது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுப் பொருட்களில் முதல் விஷயம் கிரீன் டீ. சமீபத்தில் நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இந்த கிரீன் டீ ஓகினாவா நகரத்தில் ரொம்ப பாப்புலரானது. மற்ற டீகள் மாதிரி இதோட உற்பத்தி முறை இருக்காது. கிரீன் டீயை காற்றுல காய விட்டு ஃபெர்மெண்டேஷன் பண்ணாமல் வச்சிருப்பாங்க. இப்படி பண்ணுறதுனால அதன் உள்ள இருக்கிற உயிர் சத்துக்கள் அழியாமல் இருக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அழியாததுனால கெட்ட கொலஸ்ட்ரால் கம்மியாயிடும். பிளட் சுகர் அளவை பார்த்துக்கொள்ளும், ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும், ஏன் இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தா கூட குணப்படுத்தும். இந்த அற்புதமான பானத்தை இன்னும் சத்துள்ளதாக ஆக்குறதுக்கு ஓகினாவன்ஸ் அதோட ஜாஸ்மினையும் சேர்க்கிறாங்க. இந்த மூலிகை இதயத்தோட ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறதோட எதிர்ச்சத்தையும் பலப்படுத்துது. ஆனால் இந்த கிரீன் டீ எல்லாருக்கும் செட் ஆகாது. இதுக்கு பதிலாக வேற ஏதாவது குடிக்கலாம்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு தடவை ஒயிட் டீக்கு சான்ஸ் கொடுத்து பாருங்க. சொல்லப்போனால் கிரீன் டீயை விட அதுக்கு அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. சொல்லப்போனால் கிரீன் டீயை விட ஒயிட் டீக்கு அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் இருக்கட்டும், இந்த மாதிரி ஓகினாவன் ஊட்டச்சத்தை ஏற்றுக்கிறதுக்கு வச்சிருக்கிற உணவு இதெல்லாம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்குது. சிக்குவாஷா அப்படின்னு ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட் இருக்குது. இந்த ஜப்பானிய பழம் ரொம்ப அசிடிக்காக இருக்கும். அதனோட ஜூஸ் கூட அதுக்கு ஏற்ற அளவு தண்ணி கலந்த பிறகு தான் குடிக்கணும். இந்த பழத்தில் நோபிலிட்டின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நோபிலிட்டின்ங்கிறது ஒரு செடியோட உட்பொருட்களில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மாளிகை கட்டி கூட்டியிருக்கிற ஒரு தாதுப்பொருள்னு சொல்லலாம். அதுவே மற்ற சிட்ரஸ் பழங்கள்லாம் இருக்குல்ல, இந்த எலுமிச்சை பழம், ஆரஞ்சு பழம், இதுலேயும் நோபிலிட்டின் இருக்குது. ஆனால் உங்களோட சராசரியான ஆரஞ்சு பழத்தில் இருக்கிறத விட 40 மடங்கு அதிகமான நோபிலிட்டின் சிக்குவாசால தான் இருக்குது. இதனால தான் ஓகினாவில் இருக்கிற மக்கள் இந்த பழத்தை சமையல் செய்கிறதுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுலேயே கேக் செஞ்சு சாப்பிட்றாங்க. இதெல்லாம் கேட்ட அப்புறம் இந்த பழத்தை சாப்பிட்டே ஆகணுமான்னு நீங்கள் நினைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்சிருக்கிற ப்ரக்கோலி, சால்மான், ஸ்ட்ராபெரிஸ் இல்லை ஆப்ரிகாட்ஸ், இப்படி எது வேணால் நீங்கள் சாப்பிடலாம். எபிசோட் 9. வாழ்க்கையோட சின்ன சின்ன நிகழ்வுகளில் கூட நீண்ட காலம் வாழ்றதுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் இருக்கு. அதுதான் அசைவுகள். நீங்க எப்போவாவது 50-60 வயசுல இருக்கிற ஒருத்தரை பார்த்து இவர் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்கா சின்ன பையன் மாதிரி குதூகலமா இருக்காரு அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஒருவேளை அவங்க அப்படி இருந்தது காரணம் சின்ன வயசுல இருந்தே நல்ல ஓடி ஆடி வேலை செய்பவராக இருக்கலாம். உண்மையை சொல்ல போனா சந்தோஷமா ரொம்ப காலம் வாழ்றதுக்கு பொதுவாக ரொம்ப வெறித்தனமான பயிற்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகினாவா நகரத்தில் வாழ்றவங்க கிட்ட கேட்டு பார்த்தா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நார்மலாக நல்லா வாழ்றதுக்கு சாதாரணமாக அசைறதே போதுமானது. பொதுவாக சொல்கிற மாதிரி ஸ்போர்ட்ஸும் ஃபிட்னஸும் அதுக்கு அவ்வளவு முக்கியம் இல்லை. உதாரணத்துக்கு ஓகினாவன்ஸோட மூத்த குடிமக்கள் அவர்கள் வாழும் பகுதியை சுற்றி வாக்கிங் போவாங்க, தோட்டத்தை பராமரிப்பாங்க. ஏன் எல்லாரும் கரியோகி பார் போய் உற்சாகமாக பாட்டு கூட பாடுவாங்க. அவங்க இப்படி வாழ்றதுக்கான காரணம் அவங்க ஒரு செயலை தீவிரமாக பண்ணுறாங்க அதனால தான் அப்படிலாம் கிடையாது. மாறா தொடர்ச்சியாக அடுத்தடுத்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான். ஆனால் இப்படி யாரோ சொன்னதை என்ன ஏன் நம்ப சொல்கிறேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிறத நீங்கள் நம்ப வேண்டாம். பதிலாக ஹெல்த் எக்ஸ்பர்ட் கெவின் பிராட்லி சொல்கிறது என்னன்னா, உங்களோட உடல் நலம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உட்காந்துட்டே இருங்க. வெறும் அரை மணி நேரம் நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு சேரில் உட்காந்துருந்தாலே உங்கள் உடம்புல மெட்டபாலிசம் குறைஞ்சிரும். கொழுப்பு சத்தையும் உங்கள் உடம்பு ஒழுங்காக சிரிக்காது. இன்னும் எக்ஸ்ட்ரா 1.5 மணி நேரம் உட்கார ஆளாண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட நல்ல கொலஸ்ட்ரால் அளவு குறைஞ்சிரும். நல்ல விஷயம் என்னன்னா, நீங்கள் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை எந்திரிச்சு ஒரு 5 நிமிஷம் அங்கேயும் இங்கேயும் நடந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி மோசமான விளைவுகள் வராமல் பார்த்துக்கலாம். அப்படி இருந்தாலும் கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை பார்க்குறவங்க இதை பண்ணுறதை ஏதோ ரொம்ப கஷ்டமான விஷயம் சொன்ன மாதிரி பார்க்குறாங்க. ஓகினாவன்ஸ் பொதுவாக அவங்களுக்குள்ள சேர்ந்தோ தனித்தனியாவோ செய்கிறதுக்கு ஒரே மாதிரியான உடற்பயிற்சிகள் கூட வச்சுருக்காங்க. அதை அவங்க ரேடியோ சைதோன்னு சொல்கிறாங்க. இதை ஓகினாவன்ஸும் ஜாப்பனீஸும் காலங்காலமாக சம்பிரதாயம் மாதிரி பண்ணிட்டு வராங்க. இது பொதுவாக காலங்காத்தால கூட்டமாக சேர்ந்து பண்ணுவாங்க. அதுக்காக அப்படிதான் பண்ணணும்னு அவசியம் எதுவும் கிடையாது. இதை எல்லாரும் ரொம்ப ஒத்துழைப்போட பண்றதுனால ஓகினாவால உள்ள ஸ்கூல்ஸ், பிசினஸ் மீட்டிங்ஸ்லையும் கூட ஒன்று கூடி டெய்லி காலையில இந்த பயிற்சியை உற்சாகமா பண்றாங்க. சொல்ல போனா அங்க உள்ள எல்லா முதியோர் இல்லத்திலையும் இந்த எக்ஸசைஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ண பாக்குறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு இந்த பயிற்சியை ரேடியோ சைதோன்னு கூப்பிடுறாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? அதுக்கு காரணம் ஆரம்ப காலத்துல இந்த பயிற்சிகளுக்கான அறிவுரைகள் எல்லாம் ரேடியோக்கள்ல தான் ஒளிபரப்பப்பட்டது. அதனாலதான் எல்லாரும் ஆன்லைன்லையும் டிவிலையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த உடற்பயிற்சிகளும் நேரடியான முறையில் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். உதாரணமாக ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. உங்கள் கைகளை உங்கள் தலைக்கு மேலே தூக்கி அப்படியே அதை உங்கள் பக்கவாட்டில் வட்ட வடிவத்தில் கொண்டு வாங்க. உங்களோட நோக்கம் என்னவா இருக்கணும்னா, கைகளையும் தோள்பட்டைகளையும் இணைக்கிற எலும்புகளையும் தசைகளையும் லைட்டாக வார்ம் அப் பண்ணுற மாதிரி இருக்கணும். எபிசோட் 10. இந்த பைட்ஸோட முக்கிய கருத்துக்களா நாம் என்ன எடுத்துக்கலாம்னா, சந்தோஷமா ரொம்ப நாள் வாழணும்னு எல்லாரும் ஆசைப்படுறது சகஜமான விஷயம்தான். அதுக்காக ஹெல்த்தியான உணவுகளை நல்லா சாப்பிடணும், நல்ல உடல் வேர்க்க எக்ஸசைஸ் பண்ணணும், அதெல்லாம் உண்மைதான்.
ஆனா நல்ல ஆயுளோட இருக்கிறதுக்கு இது மட்டும் போதாது. அதுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு காரணம் உங்களுக்கு வேணும். அந்த காரணம் உங்களை தினம் தினம் உற்சாகமா செயல்பட வைக்கணும். உங்களோட சக்தியை எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச அந்த விஷயத்தை நோக்கி செலுத்தும் போது இந்த பூமியில நீங்க பதிக்கிற கால்தடங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகும்.